காட்டுங்க, காட்டுங்க. இங்க பார்த்தபடியே காமிச்சுட்டு இங்க பார்த்துக்குங்க. காமிங்க. ஓகே. நல்லா கீழ இறக்கி அப்படி கொண்டுட்டு வாங்க. ஓகே. ஓகே. சொல்லுங்க. இந்த கோயில் வரலாறு சொல்லுங்க. கோயில் வரலாறு வந்து 3 ட்ரிப்பு போயிருக்காரு. ஒவ்வொரு ட்ரிப்பும் போயிட்டு கொண்டாந்து வச்சுட்டு போயிடுறாரு. சரிங்கய்யா. 10 நாளைக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம். ட்ரிப்பு நானே எடுத்து கொண்டு போய் இங்கே முனீஸ்வரர் இருக்காரு. மரக்குப்பன் கோட்டை முனீஸ்வரர். அங்கே கொண்டு வச்சுருவேன். சரிங்க. அங்கே வந்து கொண்டாந்து இங்கே வச்சுருவேன். மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணி தான் வைப்பேன். இது எங்கள் நெடுங்குளம் கிராமத்தில் இருந்து. கிராமத்துலேருந்து நல்லா சக்தி வழங்குறாரு. வர்ற மக்களுக்கு நல்ல சக்தி வழங்குறாரு. ஆமாம். மக்கள் எப்படி வந்து போகிறதுலாம் என்ன சொல்கிறாங்க? அந்த மக்கள் வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனால் அளவு நடக்குது அவங்களே சொல்கிறாங்க. சரி 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 சரி. அவங்களே சொல்லி அடிக்கடி வருவாங்க. தொழில்கள் எதுக்கு வந்து பார்த்தாலும் நல்லா இருக்குது. எல்லா இதுக்கும் சரியாகுதுங்க. வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஐயா நல்லா அருள் புரிகிறாரு. பாருங்கள் மக்களே, விநாயகர் பெருமான் இருக்காருங்க. 3 தடவை காணாமல் போயிருக்காரு. திரும்ப அவரே வந்துடுவார். எடுத்துகிட்டு போனவங்களும் எப்படி கொண்டாந்து வச்சுருவாங்க. எப்படி கொண்டாந்து வைக்க வச்சிரும். வைக்க வச்சுருவாங்க. அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் முன்ன முறையே பண்ணி இங்கே வச்சுருவீங்க. திரும்ப செஞ்சு வச்சுருவீங்க. மக்கள் வந்து இதுக்கான இது வந்துக்கிட்டே இருக்கா, வேண்டுதல் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்க சரிங்க சரி. போட்டு வணக்கம் நண்பர்களே. இந்த கோயில் வந்து சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் வட்டம். காளையார்கோவிலிருந்து தொண்டி செல்லும் சாலையில் சுமார் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கும். சரிங்களா. ஆண்டிச்சூர்ணி, அதுக்கப்புறம் வந்து நெடுங்குளம் இடையில் இருக்குது. இந்த கோயில் யாருக்கு சொந்தமானதுன்னா நெடுங்குளத்தை சார்ந்தது. சரிங்களா. இந்த கோயில் வந்து அனைத்து விநாயகர் பெருமானார்கள் அனைத்தும் நடக்குது. சரிங்களா. 3 தடவை காணாமல் போயிருக்கு ஐயா சொல்லியிருந்தாங்க, பார்த்தீங்க. அது உண்மைதான். சரிங்களா. மற்றபடி எந்த ஒரு கோளாறாக இருந்தாலும் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா சரியாகுதுங்க. தொழிலோ இல்லை வேறு ஏதாவது கோளாறு இருந்தாலும் அக்யூரேட்டாக சில விஷயங்கள் சரி பண்ணி தர்றாரு. விநாயகர் பெருமான் ஆசியோடு எல்லாம் நடக்குது. பஸ் ரூட் வந்து சிவகங்கை வந்து வரலாம். சிவகங்கைலேருந்து அங்கேருந்து நேராக தொண்டி பஸ்ஸு. மதுரையிலேருந்து வர்றவங்க தொண்டி பஸ்ஸில் வந்து நேராக வந்து இறங்கிக்கலாம். காளையார் கோவில் இறங்கி காளையார்கோவில் பக்கத்துலேருந்து வந்துக்கலாம். சரிங்களா. இல்லைன்னா காளையார்லேருந்து இப்போ தொண்டி பஸ்ஸு நேராக அங்கே போகும். காளையார்கோவிலேருந்து தொண்டி பஸ்ஸு போகும். ஸ்டாப்பு வந்து ஆண்டிச்சூர்ணின்னு இறங்கி வரலாம், பக்கம்தான். ஆண்டிச்சூர்ணி ஆமாம். உழவூர்னி இறங்கி வரலாம். உழவூர்னி கொஞ்சம் தூரம் தான், ஆனால் ஆண்டிச்சூர்ணி கொஞ்சம் பக்கமாக இருக்குது. இந்த ஆண்டிச்சூர்ணி அந்த ஸ்டாப்பில் இறங்கி கூட இங்கே வந்துடலாம். ரோட்டு ஓரத்தில் அமைந்திருக்குங்க அந்த கோயில். ரோட்டு ஓரத்தில் அருகாமையில் அமைந்துள்ளது. இதை பாருங்கள், மக்கள் போயிட்டுருக்காங்க. சரிங்களா. ரோட்டு ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த இருக்கு பாருங்க, ஓட்டு கொட்டாயம் இருக்கு பாருங்க. அந்த கொட்டாயிலே அவர் இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது தான் இந்த கொட்டாயில் இருக்கும்பொழுது தான் காணாமல் போயிருக்கு. ஐயா சொன்ன மாதிரி 3 தடவை போயிட்டு வந்திருக்காரு. யார் எடுத்துகிட்டு போனாலும் திரும்ப வந்துடுவார். அவரோட சக்தி அதுதான். சரிங்களா.
அது சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கேன். விநாயகர் பெருமானே சக்தி தான், சொல்ல தேவையில்லை. சரிங்களா? அந்த மாதிரி விநாயகர் பெருமான் ஐயா வந்து மூக்கரை பிள்ளையார். இவர் எப்போ போனாலும் தூக்கிட்டு போனாலும் கொண்டாந்து வச்சுக்கிற சூழ்நிலை வந்துடும், திரும்ப கொண்டாந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நெடுங்குளத்தை சார்ந்த கிராம மக்கள் இதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு திரும்ப வச்சுருவாங்க. சரிங்களா? அது நடந்துக்கிட்டு இருக்குது. அனைத்து தொழில் காரியங்களுக்கும் வந்து இங்கே சாவி வச்சு கும்பிட்டு போகிறதும் மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான், அதனால் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. சரிங்களா? ஐயா இங்கே வேறு எதுவும் விசேஷம் இருக்குங்களா ஐயா? ஆமாம், விநாயகர் சதுர்த்திக்கு ஆ எல்லாம் நடக்கும், எல்லா விசேஷமும் நடக்கும். ஐயா என்னென்ன பண்ணுவீங்க? என்ன என்ன செய்யக்கூடாது, அவருக்கு உள்ள பொங்கல், கொல்கட்டை, இந்த இதெல்லாம் சுண்டல் இதெல்லாம் செஞ்சு விசேஷமாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும். விசேஷமா சரிங்க சரி. காலையில் 6:30 மணிலேருந்து விசேஷம் தான். 1/2 மணி விசேஷம் தான். சரிங்க சரி.